வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஆனால் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலான்னு நீங்கள் சொன்னீங்கள்ல, அது எப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா? எனக்கு கையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு எனக்கு தெரில. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு தான் வந்தேன். 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா? கட்டலாங்க. வீடு கட்டலாம். 10 லட்ச ரூபாய்க்கு அழகான ஒரு வீடு கட்டலாம் பார்த்துக்கிடுங்க. இங்கே வாங்க, உட்காருங்க, உட்காந்து பேசுவோம் வாங்க. ₹10 லட்ச இருக்குங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக வீடு கட்டலாம். சரிங்கண்ணா, பார்ப்போம். நம்ம இது பண்ணுவோம். கெட்டதுக்கு எல்லாமே இது இருக்குது. கேரளாவில் ஒரு வீடு போட்டிருக்குறாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதோடய டீட்டெயில்ஸ் நான் வந்து இதில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கொடுக்குறேன். அதே போல் கட்டணும்னா அதே மாதிரியே நம்ம கட்டிடுவோம். சூப்பராகவே அவங்க கட்டியிருக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆட்டோக்கார அண்ணன் தான் கட்டியிருக்கிறாங்க கேரளாவில். அவங்கள்ட்டையும் நான் பேட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அழகான வீடு நம்ம கட்டி முடிச்சிடலாம் பார்த்துக்கிடுங்க. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். கடின உழைப்பாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் கிடைச்ச ஒரு சின்ன வீடு தான் இது. சின்ன வீடு வைக்கணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பட்ஜெட் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கான ஒரு உத்தம உதாரணம் தான் இந்த வீடு. வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு கேரளாவில் சனலும் அவங்க குடும்பமும் சேர்ந்து இந்த வீடை கட்டி முடிச்சிருக்காங்க. கான்ட்ராக்டர் முரளி தான் இந்த വീട് ഡിസൈൻ பண்ணி കെട്ടി മുടിച്ചിരിക്കുന്നത്. എൻ്റെ പേര് സനൽ. ഞങ്ങൾക്ക് ആദ്യം ഒരു ചെറിയ വീടായിരുന്നു. അങ്ങനെ വലിയൊരു ആഗ്രഹമായിരുന്നു ഒരു ചെറിയൊരു വീട് വെക്കണമെന്ന്. അങ്ങനെയാണ് ബ്ലോക്കിൽ നിന്നൊരു പെര കിട്ടിയത്. അത് ബ്ലോക്കിൽ നിന്ന് പെര കിട്ടി. അത് പിന്നെ രണ്ടാമത് എക്സ്ചേഞ്ച് ചെയ്തൊരു ചെറിയ വീടുകൾ ഒരു 2 മുറികളെടുത്ത് നല്ലൊരു പെരയാക്കി കിട്ടിയതാണ്. முன் எலிவேஷனும் கலர் காம்பினேஷனும் இந்த வீட்டோட அழகை இன்னும் கூட்டுது. ஒரு வீடை கனவாட்டு நம்ம கொண்டு போகாமல் அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு முன் உதாரணமாட்டு திகழ்கிறாங்க. வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் வச்சுருக்குறாங்க. கிளாடிங் டைல் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு ஆர்ட் ஒர்க்கும் செய்து வச்சுருக்குறாங்க. ஐனி மரத்தில் தான் வீட்டோட ஃப்ரண்ட் டோரை செய்திருக்காங்க. டோரில் ரொம்ப செலவு வராமல் ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டிசைன் போட்டு அதுலேயும் ரொம்ப கம்மியான விலையில் உள்ள ஒரு கைப்பிடியும் வச்சு அழகாக போட்டிருக்குறாங்க. சிம்பிளாக போட்டாலும் டபுள் டோர் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான அந்த வீட்டை நம்ம வந்து உள்ளால போய் நம்ம பார்க்க போகிறோம். வாசலோட 2 பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளால போனோம்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பை தான் நம்ம பார்க்க முடியுது. பல நிறங்கள் நிறைந்த ஒரு லிவிங் ரூம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரூமோட வலது சைடில் டைனிங், ஒர்க் ஏரியா, அப்புறம் கிச்சன் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இடது சைடு பெட்ரூம்களும் பேக் சைடில் ஸ்டேர்கேஸும் ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாரி தான் டைனிங் டேபிள் போட்டிருக்கிறாங்க. கிளாஸும் ஸ்டீலும் சேர்ந்தது தான் அந்த டைனிங் டேபிள். ரொம்ப அழகாட்டு இந்த வீட்டுக்கு ஏற்ற மாரி வச்சுருக்காங்க. குறைஞ்ச செலவில் ஒரு ஆடம்பர வீட்டில் எப்படி இருக்குமோ அதேமாரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. 40-50 லட்சம் நீங்கள் செலவு பண்ணாலும் இதே மாரிப்பட்ட ஒரு வீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன செலவில் நல்ல வசதியான அழகான ஒரு வீடை நம்ம முடித்து எடுக்கணும்னு. டைனிங் பக்கத்தில் ஒரு வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. அது சின்னதும் ரொம்ப அழகும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இனி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். 110 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அட்டகாசமான ஒரு ரூம் தான் இது. கலரும் கட்டனோட காம்பினேஷனும் ரொம்ப அழகாட்டு இந்த ரூமில் இது பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு கட்டிலும் ஒரு திவான் கோட்டும் ஒரு பீரோவும் தான் இந்த இதில் உள்ள
ஃபர்னிச்சரு. பார்க்குறவங்கள கவர்ந்து இழுக்கிற மாரி அழகான ஒரு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டு ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு கிஃப்டாக செய்து கொடுத்த பால் சீலிங் தான் இது. 10 வருஷமாட்டு ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கு கடவுளாக கொடுத்த ஒரு அரண்மனை போல் உள்ள ஒரு அழகான ஒரு வீடு. தரைக்கு க்ரீன் கலரில் வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அழகாக ஒர்க் முடித்த இந்த ரூமில் நல்ல வசதியான ஸ்பேஸும் இருக்குது. நல்ல வசதியான ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸும் வச்சுருக்காங்க. சின்ன வீடுகள் சமாதானமாட்டு தூங்குறதுக்கு உள்ள நல்ல அழகான இடங்களாகும். இதை நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காசை கொண்டு முழுசும் செலவு பண்ணி கெட்டாமல் அதில் உள்ள சின்ன தொகையை வச்சு கெட்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இனி நம்ம 2வது பெட்ரூமை பார்ப்போம். 2வது பெட்ரூமை திறந்து தாரது வீட்டு ஓனரோட பையன் கிச்சு தான். சொந்தமாட்டு ஒரு ரூமும் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதியான இடமும் கிடைச்சதில் உள்ள சந்தோஷம்தான் கிச்சுவுக்கு. இந்த ரூமோட அளவு 100 ஸ்கொயர் ஃபீட் தான். ஒரு ஸ்டடி டேபிளும் ஒரு கட்டிலும் தான் இந்த ரூமில் போட்டிருக்கிறாங்க. இந்த முத்து மாலைகளை மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த இடங்களுக்கு போவோம். ஹாலில் சிட்டிங் ஏரியாவுக்கு பேக்கில் இடது சைடாட்டு ஒரு காமன் டாய்லெட் வச்சுருக்காங்க. 2000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபைபர் டோர் தான் இதுக்கு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்டேர்கேஸுக்கு அடியில் நல்ல இட வசதியோடு ஒரு ஸ்டோரேஜும் வச்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸு செராமிக் டைல்ஸ்லேயும் கைப்பிடிகளை சில்வர்லேயும் போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. அதுக்கு பேக்கில் ஒரு 3 பாளியில் ஒரு ஜன்னலும் போட்டிருக்கிறாங்க. படியில் மெதுவாக ஏறி நம்ம போய் சேர்றது ஒரு லேண்டிங்கும் ஒரு ஸ்டேர் ரூமுகளையும் சேர்ந்தாகும் நம்ம போய் ஏறுறோம். அங்கே இருந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஓப்பன் மாடி தான் நம்ம போகிறோம். இனி கிச்சன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபுல்லி ஃபர்னிஷ்டான ஒரு கிச்சன் தான் இங்கே இருக்குது. நல்ல ஸ்டோரேஜ் வசதிகள் உள்ளது தான் நல்ல ஒரு கிச்சனுக்கு எடுத்துக்காட்டு. இங்கே அதை அமல்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ பெருசுங்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது எவ்வளோ சுத்தமாட்டும் ஹைஜீனிக்காட்டும் வச்சுருக்கோங்கிறது தான் அதில் உள்ள ஒரு மெயின் மேட்ரு. இங்கே இருந்து ஒர்க் ஏரியா போகிறதுக்கு ஒரு என்ட்ரி வச்சுருக்குறாங்க. ஒர்க் ஏரியாவும் தேவையான வசதிகளோடு தான் இருக்குது. அங்கே விறகுகள் வச்சு எரிக்கக்கூடிய அடுப்புகளும் வச்சுருக்குறாங்க. தரைக்கு நல்ல அழகான உட்டன் கலரில் உள்ள டைல்ஸு போட்டிருக்குறாங்க. ആദ്യം ഒരു ഷെഡാണ് ഞങ്ങൾക്ക് കിട്ടിയുള്ളത്. അത് കഴിഞ്ഞപ്പോൾ ഞങ്ങൾക്ക് ബ്ലോക്കിൽ നിന്നൊരു വില കിട്ടി. അങ്ങനെ ഞങ്ങൾ ചെറിയൊരു വീട് അങ്ങനെ വെച്ച് അങ്ങനെ 10 ലക്ഷം രൂപയായി ചെറിയൊരു കൊച്ചു വരെയൊക്കെ. അത് കഴിഞ്ഞപ്പോൾ ഞങ്ങളകത്തൊക്കെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തു വന്നപ്പോൾ 13 ലക്ഷം രൂപയായി വീടിന്. വീട് വെക്കുമെങ്കിൽ ഇതുപോലത്തെ ചെറിയ വീട് വെക്കുക, എല്ലാവർക്കും സന്തോഷമായിരിക്കും. ഹായ്, ഞാൻ മുരളി. ഈ വീടിൻ്റെ കോൺട്രാക്ടറും ഡിസൈനറും ഞാനാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. വളരെ ചിലവ് കുറഞ്ഞ രീതിയിലൊക്കെയാണ് ഇത് ചെയ്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ പിന്നെ ഇതൊക്കെ നോക്കി ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ അത്
ഈ വീട് പിന്നെ ഒരു 780 സ്ക്വയർ ഫീറ്റിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഒരു ഹാള്, ഒരു ഡൈനിങ് ഏരിയ, ഒരു ബാത്റൂം എന്ന് പറയുമ്പോൾ കയറി വരുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ പറ്റില്ല, ആ രീതിയിലാണ് ഡിസൈൻ ചെയ്തിരിക്കുന്നത്. പിന്നെ ഒരു സ്റ്റെയർ റൂം, 2 ബെഡ്റൂം, കിച്ചൺ, പുറത്ത് ഒരു വർക്ക് ഏരിയ അറ്റാച്ചായിട്ട് തന്നെ ചെയ്തിരിക്കുന്നതാണ്. അപ്പോൾ പിന്നെ പുറത്തൊരു ബാത്റൂം കൂടിയുണ്ട്. വളരെ ചിലവ് കുറഞ്ഞ രീതിയിൽ തന്നെയാണ് ഇത് ചെയ്തിരിക്കുന്നത്. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேற ஒரு வீடாட்டு திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் புதுசாட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்கள் கண்டினியூவாக போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.